நாம இந்த உலகத்துல பல வசதி வாய்ப்புகளோட வாழ்றதுக்கு மிக முக்கியமான மறைமுக காரணமா திகழ்றது இந்த சுரங்கங்கள் தான். எப்படின்னா இரும்பு, தாமிரம், தங்கம் உள்ளிட்ட பல உலோகங்கள் இப்படிப்பட்ட சுரங்கங்கள் வாயிலாகத்தான் வெட்டி எடுக்கப்படுது. அப்படி இருக்கிற இந்த சுரங்கங்கள்ல எத்தனை விதமா இருக்குது அப்படிங்கிறத பத்தியும் உலகத்துல இருக்கிறதுலேயே டாப் 10 மிகப்பெரிய சுரங்கங்களை பத்தியும் தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். சுரங்கங்கள் திறந்தவெளி, நிலத்தடி, இன்சிட்டு மற்றும் பிளேசர் அப்படிங்கிற மிக முக்கியமான 4 விதங்கள் தான் இந்த உலகத்தோட சுரங்க தொழில் பெரும்பான்மையா நடக்குது. தாமிரம், தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்கள் ஓபன் பிட் அப்படிங்கிற திறந்தவெளி சுரங்கமாகவும், பொதுவான தனிமங்கள் சர்ஃபேஸ் மைனிங் மற்றும் அண்டர் கிரவுண்ட் மைனிங் மூலமாகவும், வீழ்படிவு மூலமான உலோகங்களை பிரித்தெடுப்பது இன் சீட்டு லீச்சிங் அப்படிங்கிற கரைசல் சுரங்கம் மூலமா உலோகங்களை பிரித்தெடுக்கிறது. அப்புறம் பிளேசர் மைனிங் அப்படிங்கிற மாதிரி பல உலோகங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு நம்மோட அன்றாட வாழ்க்கையில உதவுற விதமா மாற்றியமைக்கப்படுது. அப்படிப்பட்ட சுரங்கங்கள்ல இந்த உலகத்திலேயே ரொம்பவும் பெரிய சுரங்கங்களை பத்தி தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அமெரிக்கா நெவாடாவில இருக்கிற கோல்ட் ஸ்ட்ரைக் சுரங்கம் தான் இந்த உலகத்திலேயே 10வது பெரிய சுரங்கமாகும். 1986ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த சுரங்கமானது ஏறக்குறைய 2133.6 மீட்டர் நீளமும் 1219.2 மீட்டர் அகலமும் ஏறக்குறைய 457.2 மீட்டர் ஆழத்தோட சுமார் 6870 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. மட்டுமில்லாம இன்னைக்கு தேதி வரைக்கும் 22,556.67 கிலோ தங்கமும் 4,334.2 கிலோ வெள்ளியும் வெட்டியெடுக்கப்பட்டிருக்குது. வடக்கு பிரேசில்ல பாரா மாநிலத்துல கராஜஸ் மலையில இருக்கிற இந்த கராஜஸ் சுரங்கம் தான் இந்த உலகத்திலேயே 9வது பெரிய சுரங்கம் அப்படிங்கிறது மட்டுமில்லாம உலகத்திலேயே மிகப்பெரிய இரும்புத்தாது உற்பத்தியில முதல் இடம் வகிக்கிற மிகப்பெரிய இரும்புத்தாது சுரங்கமுமாகும். 1960ல அமெரிக்க ஸ்டீல் ஹெலிகாப்டர் எரிபொருளை நிரப்புவதற்காக இந்த கராஜஸ் மலையில் தரையிறங்க வேண்டிய கட்டாயத்தின் போது இங்க இரும்பு தாது இருப்பதையும் முதலாக கண்டுபிடித்தனர். பின்னாடி இந்த இரும்புத்தாளுக்கள்ல Fe சொல்லப்படுற இரும்புச்சத்து 66% இருக்கதையும் கண்டுபிடிச்சாங்க. 1995ல தொடங்கப்பட்ட இந்த சுரங்கத்திலிருந்து இதுவரைக்கும் 720 கோடி மெட்ரிக் டன் அளவுக்கான இரும்பு, மாங்கனீசு, பாக்சைட், தாமிரம் மற்றும் நிக்கல் போன்றவை வெட்டியெடுக்கப்பட்டிருக்குது. இந்த சுரங்கத்துலதான் தனக்கென தனி சொந்த டிரைவிங் ட்ரக்குகளை அறிமுகப்படுத்தியது. மங்கோலியாவுல இருக்கிற கோபி பாலைவனத்துல இருக்கிற இந்த ஓயி டோல்கோய் சுரங்கம்தான் இந்த உலகத்துல 8வது பெரிய சுரங்கமாகும். அது மட்டுமில்லாம உலகின் மிகப்பெரிய தங்கம் மற்றும் தாமிர சுரங்கங்களிலும் ஒன்றாகும். 1950கள்ல மங்கோலிய புவியியலாளர்களால இந்த இடம் கனிமமயமாக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்டாலும் 2001ல தான் இந்த சுரங்கம் ஒரு நிலத்தடி மற்றும் திறந்தகுழி என 2 வகையான சுரங்க அமைப்புகளும் இணைந்த சுரங்கமா கட்டமைக்கப்பட்டுச்சு. ஆண்டுக்கு ஏறக்குறைய 45,000 டன் தாமிரத்தை உற்பத்தி செய்யுற இந்த சுரங்கத்துல இருந்து இதுவரைக்கும் மொத்தமா 48,194 கிலோ எடையுள்ள தங்கத்தையும் உற்பத்தி செஞ்சிருக்குது. இந்த சுரங்கத்தோட சில இடங்கள்ல 466 மீட்டர் ஆழம் வரையில இருக்குது. சிலியில 1906ல முதன்முறையா செயல்பட துவங்கிய இந்த எல் டெனியிடி சுரங்கம் தான் இந்த உலகத்திலேயே 7வது சுரங்கம் அப்படிங்கிறது மட்டுமில்லாம உலகத்திலேயே மிகப்பெரிய நிலத்தடி சுரங்கமாவும் இருக்குது. கடல் மட்டத்துல இருந்து சுமார் 7500 அடி உயரத்துல இருக்கிற இந்த செப்பு சுரங்கம் ஏறக்குறைய 3000 கிலோமீட்டர் சறுக்கல்கள் உள்ளடக்கி ஏறக்குறைய 5000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கொண்ட உலகின் இன்னும் செயல்பாட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஏறக்குறைய 5 லட்சம் டன் தாமிரத்தை உற்பத்தி செய்யுற மிகப்பெரிய தாமிர சுரங்கத்துல ஒன்னாகும். ரஷ்யாவின் சைபீரியா 1957ல ஒரு திறந்தகுழி சுரங்கமா தொடங்கப்பட்டது. மட்டுமில்லாம வைரச் சுரங்கத்துல நிபுணத்துவம் பெற்ற மிர் சுரங்கம் அப்படின்னும் அழைக்கப்படும் இந்த மிர்னி சுரங்கத்தான் ஏறக்குறைய 1.25 கிலோமீட்டர் நீளமும் 3900 அடி விட்டமும் 525 மீட்டர் ஆழமும் கொண்ட இந்த சுரங்கம்தான் உலகத்துல 6வது மிகப்பெரிய சுரங்கமாகும். மட்டுமில்லாம உலகின் மிகப்பெரிய தோண்டப்பட்ட துளைகள்ல ஒன்னாவும் இருக்குது. 1936ல முதலா கண்டுபிடிக்கப்பட்டு 1973ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த இந்தோனேசியாவுல இருக்கிற இந்த கிராஸ்பெர்க் சுரங்கம்தான் இந்த உலகின் 5வது பெரிய சுரங்கமாகும்.
ஏறக்குறைய 27,000 ஏக்கர் பரப்பளவ கொண்ட இந்த சுரங்கத்துல ஏறக்குறைய 19,500 பணியாளர்கள் வேலை செய்யுறாங்க. செம்பு, வெள்ளி மற்றும் தங்கத்தை உற்பத்தி செய்யுற இந்த கிராஸ்பெர்க் சுரங்கத்துல 2016ஆம் ஆண்டுல சுமார் 48 கோடி கிலோ அளவுக்கு தாமிரத்தையும் உற்பத்தி செஞ்சது. 1898ல ஸ்வீடன்ல நிலத்தடி சுரங்கமா துவங்கப்பட்ட இந்த கிருணா சுரங்கம்தான் உலகத்துல 4வது பெரிய சுரங்கமாகும். இரும்பு உற்பத்தி செஞ்சு இரும்பு உற்பத்தியில நிபுணத்துவம் பெற்றதா இருக்கிற இந்த சுரங்கத்துல 2018ஆம் ஆண்டுல சுமார் 2.69 கோடி டன்கள் அளவுக்கான இரும்புத்தாது வெட்டியெடுக்கப்பட்டுச்சு. சிலியில இருக்கிற இந்த சுக்குயிகாமாடா சுரங்கம்தான் இந்த உலகத்துல இருக்கிறதிலேயே 3வது பெரிய சுரங்கமாவும், திறந்தவெளி செப்பு உற்பத்தியில உலகுல முதல் சுரங்கமாவும், உலகத்திலேயே 2வது பெரிய திறந்தவெளி சுரங்கமாவும் இந்த சுகுயிகாமாடா சுரங்கம்தான் திகழுது. 1952ல தொடங்கப்பட்ட இந்த சுரங்கத்துல இதுவரைக்கும் உலகின் உலோக உற்பத்தியில சுமார் 5% உற்பத்தியை செஞ்சிருக்குது. ஜெர்மனியில ஏறக்குறைய 48 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த கார்ஸ்வீலர் சுரங்கம்தான் இந்த உலகின் 2வது பெரிய சுரங்கமா கருதப்படுது. இது லிக்னைட் அப்படிங்கிற உலோகத்தை உற்பத்தி செய்யப்படுற மேற்பரப்பு சுரங்கமான இதுல ஆண்டுக்கு 3.5 கோடி டன் அளவுக்கு பழுப்பு நிலக்கரிய உற்பத்தி செஞ்சிருக்குது. இங்க சுமாரா 1400 பணியாளர்கள் கொண்டது. அமெரிக்கா உட்டா மாநிலத்துல திறந்தகுழி சுரங்கமான இது சுமார் 1900 ஏக்கர் நிலப்பரப்பளவுல அமைஞ்சிருக்கிற இந்த பிங்காம் கேன்யான் சுரங்கம்தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சுரங்கமாகும். ஏறக்குறைய 2500 பணியாளர்களை கொண்ட சுமார் 1200 மீட்டர் ஆழம் கொண்ட இந்த சுரங்கத்துல இருந்துதான் அமெரிக்காவின் தாமிர தேவையில்லை ஏறக்குறைய 25% அளவிற்கான தாமிரம் இந்த பிங்காம் கேன்யான் சுரங்கத்துல இருந்துதான் எடுக்கப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் இங்கிருந்து ஏறக்குறைய 2 கோடி டன் தாமிரம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் இந்த சுரங்கம்தான் இல்லாம பொதுவா இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய அளவிலான சுரங்கங்களை பத்தி தான் பார்த்தோம். பின்னாட்கள்ல மதிப்பீட்டுல தனித்தனி உலோகத்துல அப்படின்னு தனித்தனியா உலகின் முதல் 10 இடத்துல இருக்கிற சுரங்கங்களை பார்ப்போம். இந்த டாப் 10 சீரிஸ்ல இன்னும் பல வியக்கத்தக்க தகவல்களோட இன்னும் பல வீடியோக்கள் இந்த சீரிஸ்ல வரப்போகுது. அடுத்த வேறொரு வீடியோவுல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க.